3 துறைகளின் தணிக்கை அறிக்கை அத்தனையும் தன்னிடம் ஆதாரத்துடன் உள்ளது. அதனை வெளியிட வைத்து விடாதீர்கள் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. எதை எப்போது வெளியிட வேண்டுமோ அப்போது வெளியிடப்படும் எனவும் விளக்கம். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எதை எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் முதல்வரின் மருத்துவ காப்பீடு தொகை ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றிற்கு 3 ரூபாய் உயர்வு, 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000த்திற்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. செவிலியர் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்க 6,098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும். தமிழகத்தில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2014 ஆண்டிற்கு பிறகு புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படாத நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு சுமார் 6,998 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாயில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும்.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும் எனவும் 110 விதியின் கீழ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். அனைத்து MLA-க்களுக்கும் கார் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததும் மகிழ்ச்சியில் பாடல் பாடி நன்றி தெரிவித்த குடியாத்தம் MLA சிந்து. பாடலை கேட்டு அமைதியாக புன்னகைத்த முதலமைச்சர் விஜய். இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். சட்டப்பேரவையில் MLA சண்முகம் பேச்சால் அவையில் சிரிப்பலை. நேர்மை, மக்கள் நலம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். காரும் கொடுத்து வேலையும் கொடுத்த முதல்வருக்கு நன்றி சொன்ன தாவேக MLA சபரி ஐங்கரன். திரும்பி பார்த்து முதல்வர் விஜய் கொடுத்த ரியாக்ஷன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். சவுதி அரேபியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை தேவை என வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக மீனவர் பிரச்சினையை விட வேறு எதுவும் முக்கிய பிரச்சினை இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி காட்டம். உட்காருங்க. சரி, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. யாரு? மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. திமுக ஆட்சியில் ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு மீண்டும் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் என் ஆனந்த் குற்றச்சாட்டு. தேவைப்பட்டால் பட்டியலை வழங்கவும் தயார் எனவும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கு மீண்டும் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் என் ஆனந்த் குற்றச்சாட்டு. தேவைப்பட்டால் பட்டியலை வழங்கவும் தயார் எனவும் அறிவிப்பு. 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான்னு அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு இல்லாதவங்களுக்கு தான்
நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை வந்து கொடுத்துருங்க. அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகளை கட்டினோம் என சட்டப்பேரவையில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி, பல இடங்களில் வீடுகளின் கட்டுமானம் அடித்தள பணியோடு நின்று கொண்டிருக்கிறது என பதிலடி கொடுத்த அமைச்சர் ஆனந்த், வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினா 2 வருஷத்தில் 2 லட்சம் வீடு கட்டினா 3வது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5035 தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும்? உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. ஜல்லி எம்சாண்ட் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குவாரிகள் வந்து மூடப்பட்டு விட்டது. பல மாவட்டங்களில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதனால் உற்பத்தி குறைஞ்சிட்டது. தேவை அதிகம், உற்பத்தி குறைஞ்சி, அதனால் விலை ஏற்றம். ஆகவே இந்த அரசு இந்த உற்பத்தியை, ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தியை அதிகரித்து விலையை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்காங்க என்று தங்கள் வாயிலாக அறிவுறும். கட்டுமான பொருட்கள் விலை குறைப்பு குறித்து கனிம வளத்துறை மானிய கோரிக்கை அன்று வெளியிடப்படும் என அமைச்சர் பிரபு அறிவிப்பு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே நம்ம மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இங்கே உள்ள கனிம வளங்களை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அண்டை மாநிலத்துக்கு செல்லும் கனிம வளத்துக்கு தடை போட்ட ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரிவா மானிய கோரிக்கையில உங்கள்ட்ட சொல்றேன். அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்க தடை விதித்த சுற்றறிக்கை வாபஸ். கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து உத்தரவை திரும்ப பெற்றது தமிழக அரசு. சென்னை கோவளத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. மாநாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். 2 நாட்கள் பயணமாக இன்று இரவு சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் நாளை பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ள நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு. நாளை ஒருநாள் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மாமல்லபுரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து தொல்லியல் துறை உத்தரவு. மின் சாதன உபகரணங்கள் கொள்முதலில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. திண்டுக்கல் குஜிலியம்பாறையில் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் விவரங்களை சேகரிக்க சுற்றறிக்கை அனுப்பிய வட்டார